Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏன்னா சினிமா இன்னைக்கு அதுவே மூழ்கி இருக்கு. நம்ம அது மூழ்கிற கப்பல் போய் நம்ம போய் பார்த்து ஏற்றி வைக்கிறோம். ஓகே, இப்போ அது வந்து அவங்க வருத்தமாக இருக்கணும். குடும்பத்துக்கு வெளியிலேருந்து ஆபத்து இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே அடிச்சிட்டோம்னா அவனுக்கு ஈஸியாக போகிறோம். குடும்பம் அழகி இருக்குது என்ன. அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வந்து 6 கோடி பட்ஜெட்னா நீ இத்தனை நாளுக்குள்ள ஷூட்டிங் முடிக்கல நீ தான் பொறுப்பு அப்படின்னு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சார். யாருக்காக பண்ணுறோம்? 6 கோடி பட்ஜெட்டு நான் சம்பளம் பேசிட்டேன். ஷூட்டிங் எத்தனை நாள் முடிப்பணும் என்கிட்ட நீ எழுதி வாங்கணும்ல. நான் நாட்டுக்கு 100 நாள் எடுத்துனா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் சார். இது யாருக்காக? இது எல்லாமே பிடிச்சிருக்கா பண்ணோம். நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ தொழிலாளருடைய நிலைமை ரொம்ப மோசம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் சினிமா நல்லா இருக்கும். நீ சினிமா நாங்கள் நல்லா இருப்போம், தொழில் நல்லா இருப்பாங்க. சினிமாவை இப்போ வந்து பிளானிங் இல்லாமல், கட்டமைப்பு இல்லாமல், சுய கட்டுப்பாடு இல்லாமல், எல்லாருக்கும் தான் படங்கிற அக்கறை இல்லாமல் சினிமா சரியாக வராது சார். 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு ஒரு 3 கோடி அட்வான்ஸ் வந்துட்டு கொடுத்ததா டேட் கால் ஷீட்காக பேசுனதா சொன்னார். சினிமா பொறுத்த வரைக்கும் கொடுத்த அட்வான்ஸை வாங்குறதே பெரிய விஷயம். உண்மை. ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டா அது மாதிரி சொல்லுவாங்க அது உண்டியில் போட்டு காசு மாதிரி தான் திருப்பி வாங்க முடியாது. இது செல்வன் சார் இடையில பேசி கடைசி 8 கோடிக்குள்ள ஃபைனல் ஆகிட்டார் தனுஷ் சார். திருப்பி தரதுக்கு. ஆமாம், சங்கம் வந்து மேக்ஸிமம் சுமூகமாக தீர்வு காண முயற்சிக்கும். 3லேருந்து 6, 6லேருந்து 7, 8 வரைக்கும் தனுஷ் சார் பொறுத்த வரைக்கும் வந்துட்டார். நீங்கள் கொஞ்சம் இறங்கி ஏதோ இறங்கிக்கணும். அதிலே இருக்கும்போது உங்கள் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் போய் நீங்கள் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிறுத்துறது அங்கே வேலை, அது எங்கள் வேலை இல்லை. சார், இப்போ மேஜராக ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வெர்சஸ் பெப்சிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மனக்கசப்புக்கு நடந்துட்டு இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸாக பார்க்க முடியுது. 5 ஸ்டார் கதிரேசன் வெர்சஸ் ஆர்கே செல்வமணி அவங்களுக்குள்ள ஒரு மோதலா இல்லை ஒரு பெரிய யூனியன் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கா சார்? முதல்ல என்னென்னா இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது. இது நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, சினிமா இல்லை. சினிமாவே காப்பாற்றுற சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லோரும் இருக்கும். உண்மை. இப்போ நான் என்ன காப்பாற்றிக்கிறது, பெப்சியை காப்பாற்றிக்கிறது, புதிய சங்கத்தை காப்பாற்றிக்கிறது, நடப்பு சங்கத்தை காப்பாற்றிக்கிறது, அது இல்லை. எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றணும் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா சினிமா இன்றைக்கி அதுவே மூழ்கி இருக்குது. நம்ம அது மூழ்கிற கப்பல் போய் நம்ம போய் பார்த்து ஏற்றி வைக்கிறோம். ஓகே, இப்போ அது வந்து அவங்க வருத்தமாக இருக்கு. எனக்கு வருத்தமாக இருக்குது. இது வந்து சண்டை கொடுக்குற டைமே இல்லை. இப்போ ஊரில் குடும்பத்துக்கு சண்டை இருக்கும். ஆனால் குடும்பத்துக்கே ஒரு வெளியே பிரச்சனை ஆபத்துக்கும் போது இல்லை ஒன்றும் ஆகிக்குவாங்க. அதானே, குடும்பத்துக்கு வெளியிலேருந்து ஆபத்து இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே அடிச்சிட்டோம்னா அவனுக்கு ஈஸியாக போகிறோம். குடும்பம் அழகி இருக்குது என்ன. அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி படம் எடுத்து 3 கோடி 4 கோடி சின்ன படத்தை எடுத்தாங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியல, வியாபாரம் ஆகலை. அப்போ 4 கோடி 5 கோடி செலவு பண்ணிவிட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் செலவு பண்ணுறாங்க. புரியுது. கியூப்புக்கு பணம் கட்டுறாங்க, தேட்டருக்கு வாடகை கட்டுறாங்க. எதுவுமே வர மாட்டேங்குது. எப்படி ஏன் வர மாட்டேங்குன்னா மக்கள் வந்தால் தானே. அப்போ சிறிய படங்களுக்கு மக்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வரல. என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம ஆராயணும். மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், இது அதுக்கான நேரம் தான் இது. சிறு படங்களுக்கு மக்களில் தேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், இதுதான் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். சினிமா மட்டும் இல்லை, இது அரசாங்கத்துக்கு கூடயும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கும் சினிமா தேட்டரு, சினிமா உலகங்கிறதும் அதுக்கும் அவங்க தானே முதல்வர், அவங்க தானே ஆளுங்கட்சி. கரெக்ட். அவங்க கூட சேர்ந்து பேச வேண்டிய சூழல். இந்த நேரத்தில் இந்த பெப்சி, தேட்டர் ப்ரொடியூசர்ஸ் யூனியன், இந்த பக்கம் நடப்பு சங்கம், ஒரு பக்கம் நடிகர் சங்கம். ஆமாம், இது வந்து ரொம்ப வேதனான விஷயம் இல்லை, சினிமாவுக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பெப்சி பெப்சி ஒரு கோரிக்கை வைக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு கோரிக்கை வைக்குது. நாங்கள் நீண்டகாலமாக பேசி ஒரு தீர்வுக்கு வந்துட்டோம். ஓகே, பெப்சியும் ப்ரொடியூசர் கவுன்சிலும் 2 மீட்டிங், குறிப்பாக இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு 4-5 மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இதில் என்னென்னா ப்ரொடியூசரும் பாதிக்கப்படக்கூடாது, தொழிலாளருக்கும் பாதிக்கப்படக்கூடாது. என்ன, தொழிலாளருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம். ஓகே, அதே சமயத்தில்
ப்ரொடியூசர்கள் வந்து காப்பாற்ற வேண்டியது சரியாக கூட இருந்து காப்பாற்ற வேண்டியதும் தொழிலாளரோட கடமை. இயக்குனர் வந்து மிகப்பெரிய பொறுப்பு. ஆமாம். அப்போ நீ என்ன பட்ஜெட் சொன்னீங்களோ ப்ரொடியூசர்கிட்ட என்ன பட்ஜெட் சொன்னீங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை பண்ணி கொடுக்கணும். அந்த பட்ஜெட் மீறக்கூடாது. மீறினா இயக்குனர் தான் பொறுப்பு. இதெல்லாம் நாங்களே ஓகேங்கிறோம். இது ஒத்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும். கரெக்ட். ஆமாம். ஏன் நீ வந்து 2 கோடின்னு சொல்லிட்டு 4 கோடிக்கு எடுத்தால் எங்கே வருவார்? ப்ரொடியூசர் அந்த சமயத்தில் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 2 கோடிக்கே போட்ட காசு எடுக்க முடியல. நீ 2 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு 4 கோடிக்கு எடுத்தோம்னா அவர் எங்கே போவார்? வாழ்க்கை போச்சா? உண்மை சார். அதுக்காக பொறுப்பு. அப்போ சரியாக திட்டமிட வேணும், சரியாக பிளான் பண்ணணும். என்ன அப்புறம் வேஸ்ட்டாக செலவுகள், வீண் செலவுகள் தவிர்க்கணும். ஊதியமாக உங்களுக்கு என்ன ஊதியம் அதை கரெக்டாக வாங்கிக்கிறங்க, அதுக்கான உழைப்பு கொடுங்க, ஏமாற்றக்கூடாது. இது எல்லாமே எங்கள் சைட்லேயும் பேசி நாங்கள் இப்போ இதோட மீட்டிங் வந்து பெப்சி தொழிலாளருக்கு மட்டும் இல்லை, நிறைய மீட்டிங் ப்ரொடியூசருக்காகத்தான் பண்ணுது. ப்ரொடியூசரோட நலன் கருதி தான் அந்த இத்தனை மீட்டிங் போயிடுச்சு. ஓகே. நாங்கள் நிறைய வருஷத்துக்கு முன்னதெல்லாம் தளர்த்திட்டோம். தளர்த்திட்டோம். முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே பேட்டா ஒரே இதெல்லாம் இருந்துச்சு. அசிஸ்டன்ட் வித்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3ஆக பிரித்தோம். ஓகே. 6 கோடிக்கு கீழே உள்ளது சிறிய பட்ஜெட், 6 உள்ளது 20 கோடிக்கு உள்ளது ஒரு மாடரேட் ஆவரேஜ், அதுக்கு மேலே 100 கோடி 200 கோடி அதுக்கு மேலே. அப்போ இதுக்கான ஊதியம் பிரிச்சு. ஆமாம், இங்கே 6 கோடிக்கு சின்ன ப்ரொடியூசரு. அப்போ அவங்களுக்கான சலுகைகள் நிறையா வச்சோம். நிறையா புரியுது. அசிஸ்டன்ட் அதிகம் வச்சக்கூடாது. ஷூட்டிங் டேஸு 6 கோடிக்குள்ள படத்துக்கு இத்தனை நாள் ஷூட்டிங் வைக்கணும். இத்தனை காட்சி ஷூட்டிங்கை நீங்கள் முடிக்கணும். இவ்வளோ நான் கொண்டு வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து ஒரு இயக்குனருக்கு நாங்கள் கட்டுப்பாடு வைக்கிறோம். ஓகே. இயக்குனருக்கு நீ வந்து 6 கோடி பட்ஜெட்னா நீ இத்தனை நாளுக்குள்ள ஷூட்டிங்கை முடிக்கணும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் சார். யாருக்காக பண்ணுறோம்? அப்போ நாங்கள் 6 கோடி எத்தனை நாள் பண்ணலாங்கிறது சம்பளம் கொண்டு பேசி போகிறேன்னா நான் படம் கமிட் ஆகிறேன். 6 கோடி பட்ஜெட்டு நான் சம்பளம் பேசிட்டேன். ஷூட்டிங் எத்தனை நாள் முடிப்பண்ணு என்கிட்ட நீ எழுதி வாங்கணும்ல. நான் நாட்டுக்கு 100 நாள் எடுத்துனா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் சார். இது யாருக்காக? இது எல்லாமே பிடிச்சிருக்கா பண்ணோம். நாங்களும் நிறைய செலிபிரிட்டி சார் தான் உட்காந்து பேசினார். சிலது கொஞ்சம் வந்தது. இருந்தாலும் நாங்கள் இறங்கி ஓகே இப்போதைக்கு நம்ம பிடிச்சிருக்கா பார்த்தோம். பிடிச்சிட்டு நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். இதுதான் கோட்பாடு, வேறு ஒன்றுமே இல்லை. பிடிச்சிட அழிச்சிட்டு நம்ம வாழவே முடியாது. அப்போ பிடிச்சிட வாழ வைக்கணும். அவங்க அழிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு படம் பண்ண பிடிச்சிரு தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் படம் பண்ணணும். ஒரே படத்தில் ஓடிடக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ப்ரொடியூசருக்கு சாதகமாக எல்லா இதையும் நாங்கள் கொண்டு வச்சிட்டோம். இது எனக்கு நான் கையெழுத்து போட்டு ரெடி ஆகிட்டோம். இல்லை கையெழுத்து போட்டு வரன்ட்டோம். அவங்க கையெழுத்து கூப்பிடவே இல்லை. நாங்களும் என்ன சார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எப்போ கையெழுத்து போட போகிறோம்? சரி பார்த்துட்டு எல்லாம் அனுப்பி வச்சு சரி கூப்பிடுங்க சார் கையெழுத்து போகிறோம். நாங்களும் 4-5 மாதம் வெயிட் பண்ணோம். கூப்பிடல. என்னென்னா இந்த உடம்படுக்கு அவங்க வரலைங்க போது எனக்கு புரியல. உங்களுக்காகத்தான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நடப்பு சங்கம் இதே விஷயத்தை அங்கேயும் பேசுகிறோம். திருப்பி அவங்க ஒரு சில விஷயந்தான் சிறு மாற்றம் தான். இதில் ஓகேன்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க சார் இது எங்களுக்கு பிடிச்சிட்டு சாதகமாக இருக்குது சார். இது மாதிரி நினச்சின்னா எந்த பிடிச்சிக்கு லாஸ் வராது, அது நீங்கள் பொறுப்பேற்றுக்கலாம். பெப்சி நாங்கள் பொறுப்பேற்றுக்கலாம். ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு வாரத்தை தெரிஞ்சுப்போம். ஒரு டேரக்டரு சரியில்லையா, கேமராமேன் சரியில்லையா தெரிஞ்சுப்போம். என்ன மாற்றங்கள் நீங்கள் படம் டேரக்டர் சரியில்லைன்னா ஃபுல் படம் போயிடுவோம். அப்போ பிகினிங்கே பட்ஜெட்டை மீறுதா அப்படின்னா பிகினிங் மீறிச்சுன்னா திருப்பி மீட்டிங் போடுங்க, பிடிச்சி உட்காரு, டேரக்டர் உட்காருங்க, குழு ஒன்று போட்டிருக்காங்க, எல்லாரும் பொதுவான குழு, அவங்கள உட்காந்து பேசுங்க, என்ன பண்ணலாம் அடுத்து. இதெல்லாம் இப்போ தான் சார், முன்னாடி இல்லை. ஒரு 10 நாள் உங்களுக்கு ஒரு டேரக்டர் உங்களுக்கு சந்தேகம் வச்சுன்னா ஸ்டாப் பண்ணிருப்படுது, பேசுங்க. அப்போ ஸ்கிரிப்டை நினச்சா மாற்ற முடியாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் டேரக்டர் கொடுத்துடணும். 12 ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து பிடிச்சி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் மாற்றம் பண்ணக்கூடாங்கிறது 2 கையெழுத்து போடணும். இவ்வளோ விஷயம் சார். இதில் இது வரைக்கும் நடந்தே இல்லை. பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் ஷூட்டிங் போது எந்த பிடிச்சி சொல்லியிருக்காங்க. கதை கேட்பாங்க, ஓகேனா முடிஞ்சு வச்சு. நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கா தான். இதெல்லாம் நடப்பு சங்கத்தில் அவங்களுக்கு நட்டு மாதிரி போச்சு. அவங்களே வந்து மாட்டிக்கிறாங்க மாதிரி அவங்களுக்கு நினப்பு. அவங்களுக்கு இது மாட்டிக்கிறதுல நான் சம்பளம் அவனை பிடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கணும். நீங்கள் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணுறீங்க. ஃபார்மேட் அதனால் அவங்க நடப்பு சங்கம் ஓகேன்றனால அவங்களும் சைன் பண்ணி கூப்பிட்டாங்க. ரெடி தான் இப்பெல்லாம். இவங்க
கவுன்சில் வந்து வரலைங்கும் போது தான் இன்னும் சங்கடம். இப்போன்னு சொல்கிறேன் நான், இப்போ வந்து அவங்களுக்கு கோபம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, இப்படி நல்ல விஷயத்தை எதுக்கு நீங்கள் லேட் பண்ணுறீங்க? இல்லை இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை, இதில் இன்னும் மாற்றம் வேணுமா? அது கேட்டால் சரியில்லை, சரியாக வர சொல்லிங்களா சொல்லுங்கள், உட்காருங்க, திருப்பி பேசுவோம். சரி, நமக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா நல்லா இருந்தால் பிடிச்சி நல்லா வந்துடுவாங்க. முதல்ல ப்ரொடியூசர் வந்து ஓரளவு காப்பாற்றிடணும், இதுதான். இப்போ செல்வம் சார் என்ன சொல்கிறாரு, என்ன ஏதாவது தேவையா, என்ன ஏதோ குறையா, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஏதாவது வெளிப்படையாக உட்காந்து பேசுங்க. பேசாமல் நீங்கள் ஒதுங்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போது சினிமாத்துறையை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் ஒட்டுமையாக சார், பெப்சி ஒன்று தான் சார், பெப்சி ஒன்று தானே. தொழிலாளர் சங்கங்கள்லாம் சேர்ந்து 23 சங்கம் சேர்ந்து ஒன்றா இருக்குது. தயாரிப்பு சங்கத்தானே இருக்குங்க, இங்கே தயாரிப்பு சங்கம் ஒன்று இருக்கணும். தமிழ் திரை உலகம், தமிழ்நாடு தமிழ் திரை உலகம், அந்த திரை உலகத்துக்கு எத்தனை ஒரு தயாரிப்பு சங்கம் தானே இருக்கணும். நீங்கள் 4-5-6 இருக்கும்போது எப்படி நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? உண்மை. இங்கே மாறி மாறி. அப்போ தொழிலாளருடைய நிலைமை ரொம்ப மோசம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் சினிமா நல்லா இருக்கும். சினிமா நடத்த நாங்கள் நல்லா இருப்போம், தொழிலாளர் நல்லா இருப்பாங்க. நீங்கள் அது நாங்கள் வேண்டிக்கிறதே, நீங்கள் தனித்தனி சங்கம் வந்தால் நான் சார் இப்போ ஒரு நடப்பு சங்கத்தில் ஓகே இருக்காங்க, நீங்களும் ஒன்று முன்னே கொடுத்தாச்சு, ரெண்டும் சேர்த்து பேசுங்கிறேன். எல்லாருக்கும் ஓகேன மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுங்க, இதில் எது சரி எது சரியில்லை திருப்பி பேசுங்க, பேசுவோம். சினிமாவை இப்போ வந்து பிளானிங் இல்லாமல், கட்டமைப்பு இல்லாமல், சுய கட்டுப்பாடு இல்லாமல், எல்லாருக்கும் தான் படங்கிற அக்கறை இல்லாமல் சினிமா சரியாக வராது சார். இயக்குனர் வந்து அது ப்ரொடியூசர் படம் போடுறதுனால ப்ரொடியூசர் படம் இல்லை, அது உங்கள் படம். கேமராமேன் அது உங்கள் படம். நீங்கள் என்னைக்கா லேட் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா அது யார் கிளாஸு? நீங்கள் சம்பளத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க, லாஸ் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு லாஸ். 4 நாள் எடுக்க வேண்டியதை நீங்கள் லைட்டிங்கில் லேட் பண்ணி 5 நாள் எடுத்தால் 2 நாள் ஷூட்டிங் காசு யார் காசு? அவர் காசு. உங்கள் சம்பளம் பிடிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் கொண்டு வரோம். இப்போ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரோம். எல்லாம் கொண்டு வர பிடிச்சிருக்க தான் கொண்டு வரோம் நாங்கள். கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லாம் ஒரு செட்டு போகிறதா என்ன செலவு, அதை விட நீங்கள் ஒரு வருஷம் நாளைக்கு ஒரு வருஷம் கூட கேட்கக்கூடாது, அது நியாயமான செலவாக இருக்கணும். இது எல்லாத்தையும் எல்லா யூனியும் நாங்கள் பேசி உள்ள கொண்டு வந்துட்டோம். இது மாதிரி நிகழ்வு இது மாதிரி நான் வந்து இத்தனை வருஷமாக 30 வருஷமாக சினிஃபீல்டில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நான் கொண்டு வந்தே இல்லை. அக்ரிமெண்ட் போடுவாங்க, டைரக்டருக்கும் பிடிச்சிருக்கும். என்ன போடுவாங்க? இந்த பேனர், இந்த டைட்டில், இந்த ப்ரொடியூசர் இவர், இந்த டைரக்டர் பேராசிரியர் டைரக்டர் ஆகிறோம், அவருக்கு சம்பளம் இவ்வளவு அட்வான்ஸாக கொடுத்துருக்கு, இவ்வளோ. இதில் வந்து ரைட்ஸு, ரீமேக் ரைட்ஸ் எவ்வளவு, டப்பிங் ரைட்ஸ்னால் எவ்வளவு, இது வேணால் சேர்த்துக்குமே தவிர இத்தனை நாள் முடிச்சு கொடுக்கணும் அது எதுவுமே இருக்காது. இப்போ அதெல்லாம் இருக்கே, நிறைய பெனிஃபிட்ஸ். ஆமாம். சரி, இப்போ குறிப்பாக என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு ஒரு 3 கோடி அட்வான்ஸ் வந்துட்டு கொடுத்ததா கால் ஷீட்காக பேசுனதா சொன்னார். அண்ட் சில பல காரணங்களால படமே வந்துட்டு எடுக்க முடியாமல் கால் ஷீட் தராமல் தனுஷ் அவர்கள் வந்து இழுத்தடிச்சது. அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு 16 கோடியாக கேட்டு அது ஒரு மாதிரி பிரச்சனை போகுதுன்னு சொல்கிறாங்க சார். அது சரியான ஒரு விஷயமா சார்? அது அப்படி போகிறது? ஸோ ஹீரோட்டா அட்வான்ஸ் கொடுக்குறோம், சில சூழ்நிலையில் அது பண்ணாமல் ஒரு சூழ்நிலை வரும், நிறைய வந்திருக்கு. நிறைய ஹீரோக்கள் மாதிரி அட்வான்ஸ் வாங்கி கால் ஷீட் கொடுத்துட்டு அதை நான் பண்ண முடியும். கால் ஷீட் கொடுக்குறதில்ல. ஓகே, முதல்ல உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்போங்கிறது அப்புறம் சொல்லுவாங்க. புரியுது. அவர் கதை அமையணும், டைரக்டர் அமையணும், எல்லாம் ஓகேனதுக்கப்புறம் தான் அது ஒரு கால் ஷீட் கொடுப்பாங்க. புரியுது. ஒரு பஸ்ஸில் துண்டை போடுற மாதிரி. ஆமாம், போட்டு வச்சுருது. உங்களுக்கு சரியான டைரக்டரும் சரியான கதையும் அமையணும்ல, அதுக்கு எதிர்பார்ப்பாங்க. கதை கரெக்டாக அமைஞ்சிருச்சு, இப்போ தான் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அடுத்து டேட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் இதுவும் நடந்திருக்கு. ஆமாம், 3 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சில சூழ்நிலை நடக்காமல் போச்சு. சினிமா பொறுத்த வரைக்கும் கொடுத்த அட்வான்ஸை வாங்குறதே பெரிய விஷயம். உண்மை, பெரிய விஷயம். ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டா அது மாதிரி சொல்லுவாங்க, அது உண்டியில் போட்டு காசு மாதிரி தான்ட்டு திருப்பி வாங்க முடியாது. ஓகே, அப்போது ஒரு அட்வான்ஸ் திருப்பி தர்றேன்னு சொல்கிறாருல, அது பெரிய விஷயம். அப்போ அவங்க வந்து இவங்க 16 கோடி 3 கோடி கொடுத்துட்டு 16 கோடி கேட்குறாங்க, வட்டிலாம் போட்டு. யாரும் வட்டி கணக்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இங்கே, அதெல்லாம் இல்லை. இப்போ எங்கிட்ட ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு படம் பண்ணா அந்த அட்வான்ஸ் நான் திருப்பி கொடுக்கணும், தவிர வட்டிலாம் போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இது வரைக்கும் அப்பெல்லாம் நடந்தது இல்லை. ஆனால் 16 அது எப்படி கொடுப்பாரு 3 கோடிக்கு? அவங்க திருப்பி ஃபஸ்ட்டு 3க்கு டவுன் பண்ணுங்க 6 கோடின்னு இருக்காங்க, அது ஒத்துக்கல. அப்போ 7 கோடி ஆச்சு, அப்புறம் 8 கோடியாக இருக்குது. இது செல்வம் சார் அடியில் பேசி கடைசி 8 கோடிக்குள்ளே ஃபைனல் ஆகிட்டார் தனுஷ் சார்.
சார் திருப்பி தரதுக்கு. ஆமாம் 8 கோடி தந்துடுறேன் சார். இது கூட நான் 6 கோடி தான் தரதா இருந்தது. இது கூட நீங்கள் பேசி இருக்கிறனால உங்களுக்காக புடிசல் கவுன்சிலுக்காக நான் வந்து 8 கோடி தந்துடுறேன். அதுக்கு மேலே ஒரு பைசா நான் தர முடியாது அப்படி தீர்க்கமாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே எங்கிட்ட பேச்சுவார்த்தை பேசாதீங்க, இதுதான் ஃபைனல்ட்டார். இது சொல்லிட்டாங்க அங்கே போய் 8 கோடி தரேன்ட்டார். அவர் அதெல்லாம் முடியாது, எனக்கு 16 கோடி தான் வேணும் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருந்ததன் காரணம் தான் இதாகிடுச்சு. அப்போ திருப்பி தனுசு ஒரு வார்த்தை விட்டார். இதுக்கு மேலே கேட்டார் அவர் கோர்ட்டில் பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் சினிமா பஞ்சாயத்தில் சார், ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை வச்சுங்களேன். பஞ்சாயத்து பண்ணும்போது இப்போ ப்ரொடியூசர் இயக்குனர் சேர்ந்து ஒரு சொல்கிறோம், தீர்வு சொல்கிறோம். தீர்வு சொல்லும்போது அதுக்கு அவங்க உடன்படவில்லை என்றால், சங்கத்துக்கு உடன்படவில்லை என்றால் அவங்க கோர்ட்டுக்கு போகிறோம். சங்கம் சொல்கிறது நீ உடன்பட்டு தான் ஆணுங்கிறது சட்டம் இல்லை. புரியுது. கட்டாயம் இல்லை. கட்டாயம் இல்லை. இப்போ நான் ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்கிறோம், இப்போ அந்த ஒரு பிரச்சனை, நீ வந்து ஒரு கோடி கொடுத்துரு, சம்பளத்தை விட்டு கொடுத்துரு அப்படின்னா அதுக்கு அவர் உடன்பட்டால் தான். இல்லை எனக்கு நியாயம் கிடைக்கல, நீங்கள் எனக்கு லாஸ் பண்ணுறிய, நீங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கிய அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடலாம். கோர்ட்டுக்கு போய்ட்டு அப்போ சங்கம் தலையிடாது. கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் ஃபைனல் இருக்குது. அதுக்காக சங்கம் சொல்லுவதற்கு உறுப்பினர்களோ தயாரிப்பாளர்களோ சரி டைரக்டர்களோ அடிப்படை சாகணும்னு இல்லை, கட்டுப்படங்கிற அவசியம் இல்லை. நிறைய விஷயம் எங்கள் டைரக்டர் யூனியன்லேயே கடைசியாக அவங்க சரி வர கோர்ட்லாம் போயிருக்காங்க. கோர்ட்டு போய் ஜெயிச்சிருக்காங்க, சிலதும் தோற்றுருக்காங்க. கோர்ட்டு போயிட்டால் அது அவங்க விஷயம். ஆமாம், அது மாதிரி தனுஷ் சார் வந்து நான் கோர்ட்டுக்கு போய் சொன்னதுக்கப்புறம் இல்லை நீ கோர்ட்டு போகக்கூடாது, பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்ல முடியாது, அது சிக்கலாயிரும். அப்படி சொன்னோம்னா நடிகர் சங்கத்துக்கும் பெப்சி எல்லாத்துக்கும் பிரச்சனை போயிடும். எல்லா சங்கம் இருக்குல்ல, புடிச்சுக்களுக்கு மட்டும் சங்கம் இல்லை. ஆமாம், நடிகருக்கும் சங்கம் இருக்குல்ல, டைரக்டருக்கும் சங்கம் இருக்குல்ல. அதனால் சங்கம் வந்து மேக்சிமம் சுமூகமாக தீர்வு காண முயற்சிக்கும். அந்த சுமூக தீர்வு நடந்துவிட்டால் நல்லது. யாராவது இறங்கி வரணும். 3லேருந்து 6, 6லேருந்து 7, 8 வரைக்கும் தனுஷ் சார் பொறுத்த வரைக்கும் வந்துட்டார். நீங்கள் கொஞ்சம் இறங்கி ஏதோ இறங்கி வரணும். அதிலே இருக்கும்போது உங்கள் பிரச்சனை அது. இன்னொன்று, அங்கே பெப்சி வந்து அவர் இப்போ உணர்றார் செல்வமணி சார். ஏன்னா கவுன்சிலை சொல்லித்தான் தனுஷோட இன்னொரு படத்தை ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு படம் பண்ணலை, அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல, தொடர்ந்து அடுத்த படத்துக்கு போகிறாரு, அந்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கி கொடுக்கணும். அப்போது ஓகே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை பண்ணணும்னு பெப்சி பண்ணுது. பெப்சியோட வேலை அது இல்லை. பெப்சி தொழிலாளருக்கானது. டைரக்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் பண்ணலாம், கேமராமேனுக்கு ஒரு பிரச்சனையை போய் ஏமாற்றிட்டாங்கன்னா அப்போ போய் கேட்கலாம். நடிகருக்கு நடிகர் சங்கம் இருக்குது கரெக்டு தானே. அது இப்போ அது வந்து உங்கள் பிடிச்சிரு பிரச்சனை, பிடிச்சிரு சங்கம் இருக்குது. அப்போ என்ன ஒன்று, இப்போ கதிரேசன் தான் அங்கே நிர்வாகத்தில் இப்போ செக்ரட்டரியாக பொறுப்பில் இருக்கார். அப்போது நீங்கள் இன்னொரு படத்தை ஷூட்டிங் நிறுத்தணும்னா அந்த இன்னொரு படம் பண்ணுறாரு ப்ரொடியூசரு, அவர் உங்கள் உறுப்பினர் தான், கவுன்சில் உறுப்பினர். நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கீங்க, செக்ரட்டரியாக இருக்கீங்க, உங்கள் உறுப்பினர் தான் இன்னொரு படம் பண்ணுறாரு. அந்த உறுப்பினர் படத்தை நாங்கள் ஏன் நிறுத்தணும்? நீங்களும் நிறுத்தணும், உங்கள் உறுப்பினர் தானே. சார் என் பிள்ளைய நான் தானே கண்டிக்கணும், நீ என் பிள்ளைய அடின்னா எப்படி சரியாக வரும்? உங்கள் உறுப்பினர் நீங்கள் போய் கண்டித்து ஷூட்டிங் நிறுத்தி தீர்வு போகாமல் எதுக்கு பெப்சியை ஏவிட்டிய? இன்றைக்கி அதான் இன்றைக்கி பிரச்சனை. அன்றைக்கி செல்வம் சார் வந்து ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு உள்ளே இறங்கினார். இன்றைக்கி பிரச்சனையாக போச்சு. அதுக்கான நன்றி கடனும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி பெப்சியை தூக்கி வெளியே போடுறீங்க, அதோட முடிஞ்சு, அந்த விஷயம் முடிஞ்சிச்சு. திரும்ப அடுத்து விஜய் படத்தை நிறுத்தணும். உங்கள் ப்ரொடியூசருக்குள்ளே ஒரு பிரச்சனைக்கும் போது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு பெப்சி நான் தொழிலாளர் சார். செல்லுமணி அப்படிங்கிறது யார்? தொழிலாளர், மொத்த தொழிலாளரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு தொழிலாளர் பிரதிபலிப்பு, பிரதிநிதி மாதிரி. ஆமாம், அவர் தொழிலாளர் தான். அந்த உருவத்துக்குள்ளே தொழிலாளர் அடங்கியிருக்காங்க. தொழிலாளர்கள் எதுக்கு நீங்கள் வந்து அனுப்பி முதலாளியை போய் இது பண்ணிச்சுட்றீங்க? உங்களுக்கு சண்டை. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட படம் பண்ணாமல் இன்னொரு ப்ரொடியூசர் படம் பண்ண போயிட்டார், ப்ரொடியூசர் பிரச்சனை. அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு படம் பண்ணாமல் உனக்கு படம் பண்ண போயிட்டார், நீ படம் பண்ணாத. இவருக்கு ஒரு தீர்வு ஆனதுக்கப்புறம் தான், இல்லை இவர் படம் பண்ண கொடுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு படம் பண்ணணும், ஆர்டர் தான் பண்ணணும். நீங்கள் பேச வேண்டிய விஷயத்த நான் ஏன் பேசணும்? குடும்பத்தில் புருஷன் மனுஷன்னா
வீட்டில் வேலைக்காரி அனுப்பணும், சமைக்கிற அனுப்பணும். அவங்க மாமன் வச்சுருப்பாங்க. அந்த ரேஞ்ச் தான் அது. நீங்கள் குடும்ப நீ பேசிங்க. நீங்கள் வேலைக்காரனை போய் நீ என்ன பேசுகிறேன்னா நம்ம இனி யார் கேட்குறதுக்கு கேட்க மாட்டானா? இதுதான் சார். இது வந்து இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் உருவாக்கும். தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிடுச்சு. அதுக்கான வந்து அவங்க வந்து தொடர்ந்து ஒரு தனுஷ் வந்து ஒரு நல்ல மனசு உண்மையிலேயே அவர் வந்து பேச்சு அதுக்கு பண்ணிட்டார். உடனே தீர்வு சொல்லிட்டார். அந்த பணம் தரருக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒருத்தர் அவர் வந்து எப்படி அவங்க கொடுக்கல, விம்பலம் பண்ணல. பெப்சி தப்பாக நினைக்கல. அவர் பெப்சியும் தப்பாக நினைக்கல. ஓகே, ஒரு தீர்வுக்காக பண்ணியிருக்காங்க, முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் பணம் எப்போ கொடுக்குறாங்கிற அடுத்த விஷயம். அடுத்து திருப்பி 2-3 இதே மாதிரி விஜய்க்கு நிறுத்துங்க, சூர்யாவுக்கு நிறுத்துங்கும் போது பிரச்சனை. என்னடா அது, நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணோம், இது தொடருதே, நம்மளை அடையாளம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே, இவங்க உறுப்பினர் படத்தை நிறுத்துறதுக்கு இவங்க பணம் நம்மளை போய் நிறுத்த சொல்கிறாங்களே அப்படி அங்கேயே உஷாராயிட்டார். சார், இதுக்கப்புறம் இந்த வேலையை என்கிட்ட பண்ணாதீங்க. உங்கள் உறுப்பினர் தான் பட மாட்டார், அவங்க சங்கத்தில் கட்டுப்பட்டவர், நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கீங்க, நீங்கள் பிரசிடண்டாக இருக்கீங்க, செக்ரட்டரியாக இருக்கீங்க, நீங்கள் சொல்லி நிறுத்துங்க அப்படிங்கும்போது இதுதான் பிரச்சனை. இதை போய் நம்ம சொல்லி இங்கே செய்யலையே, இந்த பெப்சி வேணாம். அது புரியல நம்மளுக்கு. நாங்கள் அநியாயமாக சம்பளம் கேட்டு ஒரு ஷூட்டிங் பண்ணி நாங்கள் எங்கள் தொழிலாளர்கள் ஷூட்டிங் நிறுத்தி எல்லாம் பண்ணியிருந்தோம்னா என்ன வெப்சி ஷூட்டிங் நிறுத்திச்சு. உங்களுக்கு தான் நாங்கள் ஷூட்டிங் நிறுத்தினோம். அப்போ நீங்கள் அது இல்லாமல் திருப்பி இப்போ உங்களுக்காக பண்ண போய் நீங்கள் எங்களையே விரோதம் நினச்சா இது எந்த கணக்கில் தெரியல எனக்கு. இப்போ நடப்பு சங்கம் என்னென்னா, நடப்பு சங்கத்துக்கு சொல்கிறாங்க, நடப்பு சங்கத்துக்கு பெப்சி சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு. நடப்பு சங்கத்துக்கு பெப்சி சப்போர்ட்டாக இல்லை. பெப்சியோட அந்த கோட்பாட்டுக்கு அவங்களுடைய கோரிக்கைக்கு எல்லாமே நடப்பு சங்கம் சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க ஒத்து வந்துட்டாங்க. நாங்கள் ஒத்து வந்துட்டோம். இங்கே கவுன்சில் நாங்கள் ஒத்து வந்துட்டோம். நீங்கள் ஏற்றுக்கல. எல்லாம் ஓகே, ஃபினிஷ் ஆகி போச்சு. பேச்சை போச்சு. ஓகே ஃபைனலாக பேசி முடிச்சிட்டோம். அவ்வளோதானே, அதான் ஃபைனல் சிட்டிங் முடிஞ்சிச்சு. ஓகே நம்ம வந்துட்டோம். கையெழுத்து போடுறதா வெயிட்டிங். நீங்கள் நான் என்ன சொன்னேன், இது வந்து நமக்குள்ளே சண்டை போடுறோம், டைம் இல்லை. திருப்பி பேசுகிறேன். புரியுது. படகுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். படகுலே ஓட்ட சினிமாங்கிற ஒரு அதுவே முழுகிற டைமில் மற்ற எல்லாரும் நம்ம படகுல உட்காந்துக்கிட்டு நம்ம ஒருத்தவங்க அடிச்சுக்கிருக்கோம். உள்ள தண்ணி வந்துருக்கு. எல்லாம் சேர்ந்து படகு ஓட்டை அடைக்க பார்ப்போமா, இல்லை மொத்தமாக முங்க. ஆமாம். இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. சினிமாக்காரனா நம்மளாம் பார்க்கும்போது ரொம்ப என்னென்ன இந்த நேரத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தம். இல்லை சார், இன்னொன்று குறிப்பிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் விட்டுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பை நிறுத்துங்க அப்படின்னும் போது அவர் வந்து இல்லை, அது மேலிடத்துலேருந்து உத்தரவு, அதை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா சார்? ஏன்னா இப்போ அந்த மாதிரி டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தனியாக வந்து ஓகே ஒரு ஸ்பெஷல் ஒரு கரிசனை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா சார்? பொலிட்டிக்கல் ப்ரெஷர் சொல்ல முடியாது சார். அது அப்படிலாம் சொல்ல முடியாது. இவங்க ப்ரெஷர் தானே. ஓகே, என்னங்க, தனுஷ் படத்தை ஸ்டாப் பண்ண சொன்னது யார்? 5 ஸ்டார் கதிரேசன். அப்புறம் என்ன பண்ணீங்க? வந்து நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டாப் பண்ணார்ல. இல்லை, அப்படி ஸ்டாப் பண்ண சொல்லும் போது தான் இங்கே இட்லி கடை மட்டும் நம்ம வந்து பண்ண முடியாது, ஏன்னா மேலெடுத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி செல்வம். இல்லை, அது இட்லி தொடர்ந்து எங்கள் வேலையா? இதே வேலையா? நீங்கள் அந்த படத்தை இருந்து சொல்லுவீங்க, அப்புறம் இட்லி கடை இருந்து சொல்லுவீங்க, அப்புறம் விஜய் சார் படத்தை இருந்து சொல்லுவீங்க, சூர்யா பிரச்சனை சூர்யா படத்தை இருந்து சொல்லுவீங்க. சார், நாங்கள் உழைக்கிற எங்களுக்கு காசு வேணும் சார். சார், தொழிலாளர்களுக்கு உழைக்கிறோம், உழைப்புக்கு ஊதியம் கொடுக்குறது உங்கள் வேலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, கேமராமேனா சம்பளம் வாங்குகிறோம், டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அது சீனுக்கு நாங்கள் லைட்டிங் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். ப்ரொடக்ஷனுக்குன்னா எத்தனை வரும், எல்லாம் சாப்பாடு வாங்கி பருமாறுறது அவங்க வேலை. ஒருத்தவங்க வேலை இருக்குல்ல, ஆர்ட் டைரக்டர் இந்த செட்டு வேணுமா, அவர் ட்ராயிங் பண்ணுவார், ஓகேனா செட்டு போகிற ஒரு வேலை. இதுதான் எங்கள் வேலையை தவிர ஷூட்டிங் போய் நீங்கள் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிறுத்துறது எங்கள் வேலை. அது எங்கள் வேலை இல்லை. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ஏமாத்துங்கன்னா அப்போ ஷூட்டிங் நிறுத்திவோம். புரியுது. அது இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி போகல. செல்வம் சார் வந்துட்டு நம்ம இந்த ஷூட்டிங் இனிமேல் ஷூட்டிங்கை நிறுத்துறதுன்னு இருக்கவே கூடாது, சம்பளம் கொடுக்கல அப்படின்னால அது பேசிக்குவோம். ஷூட்டிங்கை வந்து நிறுத்தாதீங்க. ஒரு ஷெட்டில் போயிட்டாங்கன்னா ஷெட்டில் முடிச்சுட்டு வந்துடணும், அடுத்த ஷெட்டில் போகிறதுக்கு முன்னாடி அதை பேசிக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஷூட்டிங் நிறுத்துங்கிற வேலையை இருக்கக்கூடாது, பாதிப்படையக்கூடாது. அது கண்டிஷன். ஓகே, எங்களுக்காக நாங்களே ஷூட்டிங்கை நிறுத்தாத பட்சத்தில் ப்ரொடியூசர் உங்களுக்காக உங்கள் ஷூட்டிங்கை உங்கள் தவறு, உங்கள் உறுப்பினர் பண்ணுற தவறுக்கு நாங்கள் ஷூட்டிங் நிறுத்தணும். அண்ட் இப்போ கூட ஸ்ட்ரைக் கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார், அது நடக்குமா சார்? நடக்காது. ஸ்ட்ரைக்லாம் நடக்காது சார். ஸ்ட்ரைக் முதல்ல அவங்க ஸ்ட்ரைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ரைக்குங்கிறது அதுவே புதுமையாக அறிஞ்சாங்க. தொழிலாளர் தான் ஸ்ட்ரைக் அனுப்புவாங்க. வேலை நிறுத்தம் யார் பண்ணுவோம் சார்? வேலை கூட வேலை நிறுத்தம். ஆமாம்,
பிடிச்சிக்கணும் சார்னு பண்ணாங்க. நாங்கள் படம் பண்ண மாட்டோம். ஓகே, அப்படி ஸ்ட்ரைக் வந்துடக்கூடாங்கிறக்காக தான் நாங்கள் எல்லாத்துக்கும் பேசி எல்லா சங்கமும் பேசி ஒரு தீர்வு கணக்கு ஷூட்டிங் வச்சுங்க, எல்லாம் பேசி முடிச்சுங்க, நடிகை சங்கத்தையும் பேசுங்க, டைம் கொடுத்தோம். என்னாச்சு? அதுக்கும் தீர்வு இல்லை. நீங்கள் தான் இப்போ ஷூட்டிங் எந்த ஷூட்டிங் நிறுத்துனீங்க? நிறுத்த முடியல. அதான் போயிட்டே இருந்துச்சு. நீங்கள் அப்போ நீங்கள் வேலை நிறுத்தணும்னா எல்லாத்தையும் நிறுத்துங்க. விஜய் படத்தை நீங்கள் நிறுத்துங்க, தனுஷ் படத்தை நீங்கள் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு யாரும் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். உங்கள் உறுப்பினரில் நீங்கள் ஷூட்டிங் நிறுத்திருக்க உங்களுக்கு முடியல, ஸ்ட்ரைக் இப்போ உங்கள் உறுப்பினர் கண்ட்ரோலுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அதுக்காக நாங்கள் வேலை நிறுத்தம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் எல்லாம் இறங்கி போய் எல்லாம் பண்ணது. அதுவும் முடியல. அது ஸ்ட்ரைக் வரதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இப்போவும் புதுசு கவுன்சிலோட எந்த சண்டையுமே இல்லை. இது என்னோட இது வந்து ஒரு அவங்களா ஒரு அறிக்கை விட்டு நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம் அப்படின்ட்டு நாங்கள் இன்னொரு பெப்சி மாதிரி ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கணும். அவங்க ஒரு லெட்ரு போட்டு விட்டாங்க. அதான் இன்றைக்கி பிரச்சனை. அது எப்படி புரியல. அவங்க முதலாளிகள் எப்படி தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்க முடியும்? உண்மை லாஜிக்காக முதலாளி எப்படி தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்க முடியும்? வேலை செய்கிறவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், தொழிற்சங்கம் வேறு, உங்கள் சங்கம் வேறு. நீங்களே எப்படி தொழிற்சங்கம் ஆரம்பிக்க முடியும்? அதுவே லாஜிக்காக தப்பு. நிறைய குளறுபடிகள் நடக்குதுல்ல சார். அப்படியே ஆரம்பித்து இங்கே ஒருத்தங்க சேர்றாங்க. பெப்சியில் உள்ள தொழிலாளர்களே சம்பள பிரச்சனை இருக்கும்போது இங்கே புகார் கொடுத்து அதுவே வாங்கி கொடுக்குறதுக்கு அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. அப்போது நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறீங்க, தொழிலாளர் சங்கம். அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கல, யார்கிட்ட சார் போய் புகார் கொடுப்பான்? யார்கிட்ட கொடுப்பான்? இப்போ என் மேலே மிஸ்டேக்குன்னு எங்கிட்டே புகார் கொடுத்தா நான் எப்படி இது உண்மை? அது நடவடிக்கை எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. இது வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ அங்கே சேர்றவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. இது தெரிய மாட்டேங்குது. எப்போ ஓகே, நீங்கள் இப்போ தயாரிப்பு சங்கத்தில் போய் அவங்க கிளைச்சங்கமாக அவங்க ஒன்று வச்சுக்கிறாங்க, அவங்க தான் அவங்க கழுத்து போட்டு சேர்க்க போகிறாங்க. ஓகே, சைன் பண்ணுறது அதுக்கு தலைவர் யார்? அவங்க தொழில் தலைவர். அப்போ அவங்க சைன் பண்ணி கேட்கும்போது நாளைக்கு உங்களுக்கு சம்பள பிரச்சனை யார்கிட்ட கேட்பீங்க? இது சிக்கல் நிறையா இருக்குது. சும்மா அது இன்னொன்று, ஒரே சங்கமாக இருக்க வேண்டிய தயாரிப்பு சங்கம் நீங்கள் பலதாக பிரிஞ்சிருக்கு. நீங்கள் 2 சங்கம் வச்சுருக்கீங்க, ஒரே அமைப்பாக இருக்குது பெப்சி. அதை பிரிக்க நினைக்காதீங்க. எப்போவுமே கெட்ட விஷயத்தை எண்ணவே கூடாது, கெட்ட இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒற்றுமையை வளர்க்குறதா நல்ல. ஒற்றுமையாக இருக்கவங்களை பிரிக்கிறது இருக்குல்ல, அது வந்து கெட்டனத்தை செஞ்சிடும். அது யாரும் சரி, அந்த ஐடியா யார் கொடுத்தாலும் தெரியல. இங்கே இது மிகப்பெரிய அவங்களுக்கு வீழ்ச்சியை கொடுத்துருது. ஒற்றுமை குலைக்கக்கூடாது. அது கஷ்டம். நம்ம ஒற்றுமை குறைஞ்சிருக்கு. திருப்பி நீ இன்னொருத்தனை பிரிக்கணும்னு நினச்சா பெரிய ஆபத்தில் முடிச்சிடும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.